ஓகே. ஸோ ஹை கைஸ், நெக்ஸ்ட் ட்ரிப் கிளம்பிட்டேன். இது வந்துட்டு கோவாக்கு போகிறேன். திஸ் இஸ் செகண்ட் ஏசி எஸ்வந்த்பூர் டு வாஸ்கோ ட காமா. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ த ட்ரிப். ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டேன். எஸ்வந்த்பூர்லேருந்து கிளம்பிடுச்சு. டைம் பார்த்தோம் அப்படின்னா 3:19. இந்த பேண்ட்ரி கிடையாது, பட் ஆன்போர்ட் கேட்டரிங் வந்துட்டு வந்து டிப் டூர் வந்துருச்சு. மணி வந்துட்டு மணி என்ன 5 மணி. சரி, லேட் 15 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டுருக்கு. ராத்திரி தான் டிப் டூர். 6:17 ஆகுது. கடூர் வந்துடுச்சு. கடூர் தேவன்கரை வந்துருச்சு. டைம் பார்த்தோம் அப்படின்னா 7:50. ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் லேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ட்ரெயின் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 hours டிலேயில் போயிட்டுருக்கு. 5:15 போக வேண்டியது 7 o'clock தான் போகும். கோவா வந்தாச்சு. போய் பைக் ரெண்டில் எடுத்துகிட்டு ஹாஸ்டல் போனோம். ஹாஸ்டல் வந்து கேண்டோலின் பீச் கிட்ட இருக்கு. நான் இறங்கினது வாஸ்கோ ட காமா. டைம் இப்போ 8:57 அண்ட் ஹாஸ்டல் வந்து ரீச் ஆகிட்டேன். ஹாஸ்டல் பார்ப்போம்னா 2 டிரான்ஸ்போர்ட் பேகு. இதுதான் ஹாஸ்டல். குட். அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. 2 மணிக்கு தான் செக்இன். எப்படியும் அது வரைக்கும் இங்கே தான். 2 டிரான்ஸ்போர்ட் பேகு. இதுதான் ஹாஸ்டல். குட். அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. 2 மணிக்கு தான் செக்இன். எப்படியும் அது வரைக்கும் இங்கே தான். ஓகே. ஸோ காலையிலேருந்து ஒர்க் பார்க்குறதே ஒர்க் போயிட்டு செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஹாஸ்டலோட ஒகேஷன் ஏரியா. இதுதான் ஒகேஷன் ஏரியா. அங்கே ஸ்விம்மிங் பூல். ஸோ ரூம் இன்னும் எடுக்கல. அது மேபி நாளைக்கு காலையில் எடுக்கிறேன். அண்ட் நைட்டுக்கான பிளானு ஏதாவது ஒரு பீச் போகணும். கேண்டோலின் பீச் தான் மேக்ஸிமம் போவேன். ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு 8:45 ஆயிடுச்சு. இதுதான். இது என்ன பீச்சு? கேண்டோலின் பீச். கடா லாரன்ஸ்
ஓகே, பாகா பீச் வந்தாச்சு. கேண்டோலிம் டு பாகா பீச். என்ன ஆனால் ஆளே இல்லை. சாட்டர்டே வந்துருக்கணும் போல. மாடு தான் இருக்கு. வேற ஆஃபீஸ் வேலை நாளைக்கும் இருக்கு. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பீச் தான் வர முடியும். மே 1, 2, 3, 4 தான் வந்துட்டு நைட் போட்டு அப்போ தான் சுத்த முடியும். கோவா வந்துட்டு ஸ்டார் பக்ஸில் வாங்கி குடிக்கிற முதல் ஆள் நானாக தான் எடுப்பேன் நினைக்கிறேன். சரி கடையை பார்ப்போம்னு பார்த்தா கடையில் ஒரு ஆளும் கிடையாது. ஸ்டார் பக்ஸ் கடையை மொத்தத்தில் ஒரே ஒரு தான் இருக்கேன் நான். ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் நான். இன்னைக்கு ஆக்சுவலி ஏப்ரல் 30. ஆக்சுவலி இன்னைக்கு ஏப்ரல் 30 செகண்ட் டே. இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே விட்டாங்க. 7 மணி மீட்டிங் இல்லைன்னொடனே வெளியே ஓடி வந்துட்டேன். பக்கத்தில் நியரஸ்ட்டு ஏதாவது பீச் ஷேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் பின்னாடி ரூட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலி சன்செட்டை ஒரு வழியாக கோவாவில் பார்க்க முடியுது. ஸோ கேண்டலின் பீச் தான் வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஹொரிசான் பீச் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருந்துச்சு. ரேட்டிங் பார்த்தோன்னா ஒரு 140 பேர் ரேட்டிங் கொடுத்தாங்க. பட் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துச்சு. சரி ஓகே இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கிட்டேன். ஹோட்டல்ஸ் இப்போ ஷார்ட்கட்டில் வந்துட்டேன். பைக் ஏதோ காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி நிற்கிது. அதுதான் போய் என்னென்னு பார்க்கணும். ஓகே ஃபுட்டு வரட்டும். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பனானா மில்க் ஷேக் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. ham and cheese வந்துருச்சு. ஐ மீன் ham cheese omelette. That's it. இது எப்படி இருக்குன்னு கை கழுவு அந்த இடத்துல இப்படி ஒரு இடமா இது? வா இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையா. 0.5 செம்மையாக இருக்கு. ஓகே ஸோ இந்த கஃபேல போய் சாப்பிட்டாச்சு. கேண்டலின் பீச்சில் தான் ஒன்றா உட்காந்துருக்கேன். இதுதான் வண்டி ரெட் ஃபேசினோ. ஓகே ஹோட்டல்ஸ். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஹாஸ்டல் தான் போவேன்னு நினைக்கிறேன். போயிட்டு மறுபடியும் ஒரு ஏதாவது சின்ன ரெஸ்ட்டு காலை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு மறுபடியும் அங்கே தான் அந்த பக்கத்து கேண்டலின் பீச்சோட அந்த பக்கத்துக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். சிக்வேரா பீச் சிக்வேரா அப்படி தான் இருந்துச்சு. அந்த பீச் போகலான்னு பார்த்தேன். ஸோ இங்கே 3.2 கிலோமீட்டர்ஸ் பைக் எடுத்தாச்சு. கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த பீச் வந்துச்சு. இந்த பீச் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. வேறு பீச்சுக்கு போய் பார்ப்போம். இங்கே எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து ஃபோர்ட் லோவர் அகூடாக்கே வந்துட்டேன். ஆக்சுவலி இதுதான் அந்த பீச்சு. பீச் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் தெரியுதா? லோவர் ஃபோர்ட் அகூடாவோட அந்த ஸ்ட்ரக்சர் கிட்டே வந்தாச்சு. ஸோ ரெண்டையும் கவர் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது வந்து எங்கிட்டும் தாஜ் இருக்குது. ஆக்சுவலி இது எங்கிட்ட வந்துட்டு லைட் போட்டிருக்குது. இந்த பெருசாக லைட் போட்டிருக்குது தாஜ். எனக்கு பின்னாடி போட்டிருக்கதும் ரெண்டுமே வந்து தாஜோட ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக தான் இருக்குது டைமில். டைம் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 9:07. ஸோ இது நைட் டியூஷன் போட்டு பண்ணுறேன். ஸோ இது இந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரியல. எதுவுமே இந்த ஃபோர்ட் வந்து தெரியுதா? இதுதான் ஃபோர்ட் அந்த லோவர் அகூடாவோடது. இந்த பக்கமும் பீச் இருக்குது. ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி பீச் வருது. ஆனால் செம்மையாக இருக்குது. இங்கிட்டு தாஜ் ஃபோர்ட் லோவர் அகூடா. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இனிமேல் இந்த ஃபோர்ட் அகூடாலேருந்து தான் எடுக்கிறேன். ஐ மீன் லோவர் ஃபோர்ட் அகூடா கரெக்டாக சொல்லலாம். செம்மையாக இருக்குது. ஒன் மோர் ஷார்ட் ஆஃப் இட். ஸோ இது வந்து ஒரு ட்ரெயில் மாதிரி அப்படியே அங்கே வரைக்கும் போகுது. இது எங்கே வரைக்கும் அப்படின்னா தெரியல. பட் ஆக்சுவலி ஒரு பெரிய ட்ரெயில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்து அப்படியே இன்னும் எங்கிட்டும் போயிட்டே இருக்கு. ஓகே தெரியலண்ணா தெரியல. லோவர் அகூடா ஃபோர்ட்டை பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2.9 கிலோமீட்டர்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. மேபி அங்கே போகலாம். இல்லாட்டி போகிற வரையில ஏதாவது லெஃப்ட் திரும்பினா மறுபடியும் ஏதாவது இந்த மாரி ஏரியாவை பார்க்கலாம். அங்கே போயிட்டு டைம் என்ன 1 செகண்ட் 9:50. ஓகே அப்போ இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சுற்றலாம். ஓகே பாய்.
ஓகே தெரியலண்ணா. ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா ஃப்ரான்கோயிஸ், FRANCOISC ஃப்ரான்கோயிஸ் பீச்சில் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து பின்னாடி பார்த்தோன்னா அங்கே தூரத்தில் வந்துட்டு ஒரு இது தெரியுதா, ரைட். ஸோ அதுதான் வந்துட்டு அங்கே லோவர் அகோடா ஃபோர்ட் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே பைக் எடுத்து இங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கேயும் கடைகள் கொஞ்சம் இன்னும் நிறைய ஃபாரினர்ஸாக தெரியுறாங்க இந்த ஏரியாவில். நல்லா இருக்குது, செக்யூர் பீச்சாக இருக்குது, நாய் இல்லாமல் இருக்குது, அதனால ஜாலியாக நடக்கும். ஸோ இதுதான் ஃபாரினர்ஸாக இருக்குது அந்த இதுதான் அந்த பீச். ஸோ இங்கே தூரமாக இந்த இடம் இப்படி ஜூம் பண்ணி இங்கே பார்த்தோன்னா இங்கே தான் இந்த தாஜ் ஹோட்டல்ஸ், அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த கடைகள். பசிக்குது, கொஞ்சம் ஜூஸ் குடிப்போம் இந்த கடையில். கோவன் ஹட். ஓகே, ஸோ இது என்ன கடை, கடை பேர் வந்து ஓகே கோவன் ஹட் ஏதோ இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஏதாவது ஜூஸ் குடிப்போம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஆம்லேட்டும் வேறு என்ன சாப்பிட்டேன், பனானா மில்க் ஷேக் சாப்பிட்டேன். சரி இங்கே வந்துட்டு பேசாமல் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போகணும்னு வந்தேன். ஆல்ரெடி 10:20 ஆச்சு. இங்கே எந்த ஒரு கடையில ஆள் இல்லை, எல்லா கடையிலையும் நான் மட்டும் தான் இருக்கேன். ஒருவேளை நான் தான் ஆஃப் சீசன் வந்திருக்கேன், நான் என்ன எது பேசலாம். ஹோட்டல்ஸ் அந்த கடையில், அந்த கடை கூட போயிருக்கலாம் போல, கூட்டம் இருந்துச்சு. என்ன போல ஜூஸ் வந்துச்சு, பசியில் அரை டம்ளர் ஆல்ரெடி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இதுதான் கடை, ஹவுஸ் கடை. கடை சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஹாய் கைஸ். மணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து இப்போ May 1, 2020 AM ஆகுது. ஆக்சுவலி 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட ஒரு வேலை இருந்துச்சு, அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு லேப்டாப்பை ஆஃபீஸ் வேலையும் இருந்துச்சு, அதையும் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். சரி மறுபடியும் வந்து தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலருக்கு எடுத்ததுக்கு வந்துட்டு பெட்ரோல் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் வந்தேன். ஸோ இங்கனக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு சூப்பர் வியூ இருக்குது, கேமரா ரிப்பீட் பின்னாடி போட்டு. ஆக்சுவலி இந்த ரோடு எனக்கு இந்த இதில் ஒரு சூப்பராக தெரியல. பின்னாடி ஒரு சர்ச் இல்லை தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியுது, ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக தெரியல. பட் நேக்கட் ஐஸ் கண்ணுக்கு செம்மையாக தெரியும். ஓகே, ரெக்கார்ட் பண்ணுறேன், தெரியுதா அப்படின்னு பார்த்தா தூரத்தில் சர்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா, தெரியுதா தெரியுதா பக்கத்தில் போனாதான் தெரியும். இப்போ தெரியுதா அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே பாய், குட் நைட். May 1. ஸோ இது ரைட் நிறைய காலையில் சொல்லிட்டு காலையில் ஆரம்பிச்சு. டைம் 6:40 AM. ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு டீ குடிக்க வந்துட்டேன். அண்ட் டுடேஸ் பிளான், நேற்று லோவர் அகோடா பார்த்தோம், இன்னைக்கு வந்து அகோடா ஃபோர்ட் இந்த ஒரிஜினல் இதை பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் நோ ஐடியா, மேபி அந்த சர்ச் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில இது பார்க்க போவேன். அண்ட் ஐடியாவே இல்லாமல் தான் இருக்குது, மேபி ஏதாவது ஒரு பிளானை போடணும் சீக்கிரம். போன செக்யூர் பீச் தான் வந்துருக்கேன், ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி இப்போ 7. ஓகே, வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. இட்ஸ் 7:40 அண்ட் லோவர் அகோடா ஃபோட்டோ ட்ரோன் ஷாட் எடுத்தாச்சு. சரி ஆக்சுவலி இப்போ போய் குளிச்சு கிளம்பணும், பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கணும். வாட் எல்ஸ், அதை ஜூம் பண்ணி பார்ப்போம், சூப்பராக இருக்கும். வா 5x சொல்லுங்க. நேராக போய் தண்ணியில் குளிச்சாங்க, 2 பேர் சண்டை போட்டாங்க, திருப்பின்னு சொல்லி வந்துட்டாங்க. அதில் என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கே காணோம், எஸ் வருத்திருச்சு. ஸ்டில் அட் லோவர் அகோடா ஃபோர்ட்.
ஓகே. ஹாஸ்டல் போல. பட் அகோடா அந்த மெயின் ஃபோர்ட்ட வந்து பார்த்துடலாம் அப்படின்னு 8:30க்கு ஓப்பன் போட்டுருந்தாங்க. இல்ல வெளிய இருந்து பார்க்க முடியுமா? இல்லாட்டி ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்க முடியுமா? அப்படின்றத பார்த்துருவோம்னு நினைச்சேன். பிகாஸ் அங்கேருந்து 1.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஒரே வழி போயிட்டு நான் ஒரு டைம் தான் போயிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் பீச் அமைதியா இருக்கு. இங்கிட்டு போட்டதுனால அமைதியா இருக்கு. இந்த வெயில் தான் பொழுது விழுதுன்னு கொடுத்தாலும் 8 மணி தான் ஆகுது. பட் வெயில் செம்மையாக வந்து இப்போ அங்கே தான் இருக்கேன். பட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் டைமே 9 PM தான். சாரி 9 AM to 5:30. அதனால் போயிட்டு குளிச்சு கிளம்பி வந்ததுக்கு அப்படியே ரிட்டர்ன் போயிடலான்னு பார்த்தேன். பட் அகோடா ஃபோர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகுறது 9 PM ஆகும், 9 AM ஆகும். ஸோ லைட் ஹவுஸ் வந்தாச்சு. பட் வேறு சில லைட் ஹவுஸ் இதுவா? இது மாதிரி தான் தெரியுது. போய் பார்ப்போம். 25 rupees என்ட்ரி டிக்கெட். லைட் ஹவுஸ்லேயும் ஒரே ஆள் நான் தான் போல. இப்படி வழி இது போக இருக்கு. கீழே பார்த்தா ஒரு 5-6 ஃப்ளோர் வந்துட்டேன். ஓகே, நைஸ் வியூ ஃப்ரம் என்னது, வாட் இஸ் திஸ் கால், லைட் ஹவுஸ். அப்போ மூச்சு அடைக்குது. ஷிப்பு நைஸ். இந்த ஃபோட்டோ ஏதோ பெருசாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா சிறுசாக தான் இருக்குது. ஓகே, இந்த சைடில் வந்துட்டு அகுடா ராக்கி பீச் அப்படின்னு சொல்லி இருக்கு போல. ஸோ அங்கேருந்து ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா கேவ் ஃபார்மேஷன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமா, நல்லா இருக்கும் போடுறாங்க. பட் போகிறதுக்கு வழி தான் தெரில. ஓகே, ஸோ இந்த மவுண்டன் என்ன அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாடி தான் தாஜ் இருந்துச்சு. ஸோ இந்த பீச் இங்கே தெரியுதுல்ல, இதுதான் அந்த செக்யூரியம் பீச். அண்ட் லோவர் அகோடா வந்து அங்கே தான் இருக்கும். இந்த மலைக்கு இந்த பக்கம் இப்படி மேலே ஏறி இங்கிட்டு வந்ததுனால தான், ஐ மீன் நம்ம அப்படி சுற்றி அங்கிட்டு ரைட் சைடு வழியே சுற்றி வந்திருப்போம். வந்தது தான் இந்த அகோடா ஃபோர்ட். Here it is. ஓகே, ஹாஸ்டல்லேருந்து குளிச்சு கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அஞ்சுனா பீச்சுக்கு வந்துட்டேன். ஏறாமை வரவேற்கிறது ஒரு சின்னியக்கா வரவேற்குது. ஸோ இப்படி போகக்கூடாது, வேறு ரூட்டில் போவோம். இன்னொரு விஷயம், இந்த அஞ்சுனா பீச்சில் அங்கேருந்து திருப்பி வந்தோம் அப்படின்னா பார்க்கிங் இடத்துலையும் வந்து 20 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்கான். கூப்பிட்டு விட்டா உள்ளே இழுத்து போட்டுருவாங்க போல. அப்படி இருக்குது ஸ்கேமு. தேவையே இல்லை. எனக்கிட்ட ஃப்ரீயாக இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த பீச் வாசல்லே வந்து இறங்கியாச்சு. சூப்பர். உள்ள பீச்சுக்குள்ளே போக வேண்டியதான். பீச்சுக்கு மெயின் வழி போகிற வழி எது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி எங்கிட்ட ஷார்ட் கட் இந்த வழியாக தான் வர மாதிரி இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த அஞ்சுனா பீச். நைஸ். பாலா பீச் மட்டும் தான் பெரிய பீச்சாக இருக்கும் போல. அங்கே தான் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட் பீச் ஷேக்ஸ், கஃபீஸ், பார்ட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. எந்த வேற மற்ற அது போக வேற என்ன 3 பீச் போனோம்னா எஸ்லாம் இருக்குது. என்ன சிர்க் சம்திங் மறந்து போச்சு. அந்த லோவர் அகுடா கிட்ட இருக்குது. அண்ட் ஹோட்டல்ஸ் அந்த ஃப்ரான்கோய்ஸ் போயிருந்தேன். அங்கேயே 4-5 கடை தான், 10 கடை தான் இருந்துச்சு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கேண்டோலிம் பீச் அங்கே ஒரு 20 கடை வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் இப்போ அஞ்சுனா வந்தாலும் இன்னும் கடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பாதிக்கு மேலே வந்துட்டு போட்டி இருக்கு. இல்லாட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃப் சீசன்ல வந்தது இதுதான் ஒரு எதுவுமே இல்லை. லிட்டரலி எதுவுமே இல்லை. சும்மா பீச்ல வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். கோவா மாதிரி. ஓகே, அகைன் திஸ் அஞ்சுனா பீச் தான். கொஞ்சம் தள்ளி வந்தேன். இந்த மாதிரி பாறைகள் இதெல்லாம் செம்மையாக இருக்குது. ட்ரோன் ஷாட் ஆனால் எடுக்கிறது ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் வேணும், அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ட்ரோன் ஷாட்டை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி ட்ரோன் எடுத்து வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு வரேன். பயங்கரமான பாறையா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வேகட்டார் பீச்சில் இருக்கேன். வெயில் கொளுத்துது, தாங்க முடியல. மணி 11 தான். சாமி இந்த பீச் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் போய் ஏசியில் உட்காந்து ஆஃபீஸ் வேலை 1-2 முடிச்சிடலாம் போல தெரியுது. இந்த வெயில் தாங்கவே முடியல. வேகட்டார் பீச் இதுவும் அமைதியாக அப்படி எம்டியாக தான் இருக்கு. எம்டி. ஸோ நான் தப்பான டைமில் வந்திருக்கேன் போல.
சாயங்காலம் தான் வரணும். பேசாம 4:30 5 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த பீச் பக்கம் வரணும். அது பர்பிள் மார்டினி இது எங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கு முந்தின பீச் போயிருந்தேன்ல அங்க இருக்கு. ஸோ அது பயங்கர ஃபேமஸ் போல. அங்க உட்காந்து சன்செட் பார்க்க சொல்றாங்க. பேசாம 5 மணிக்கு கிளம்பி சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து இந்த நார்த் கிட்ட தான் வரும். இன்னும் இதில் நார்த்தில் போனால் தான் அஸ்பான் பீச் அண்ட் இன்னொரு பீச் இருக்கே, பேர் மறந்து போச்சு. அந்த 2 பீச்சை நீ கவர் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். லெட்ஸ் சி. ஓகே, இதுதான் வேலத்தால் பீச். பிஃபோர் ஐ கிளம்பிஃபை இதுதான் அந்த பீச். பீச் ஷாக்ஸ் கூட இல்லை சாப்பிட்றது, ரொம்ப மோசம். ஹாஸ்டல் காட்டவே இல்லைல்ல. ஸோ இந்த பெட்டில் தான் நான் இருக்கேன். அண்ட் சிக்ஸ் பெட் ஹோட்டல்ஸ். ஸோ தலானி 2 தலானி ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அண்ட் காமன் பிளேஸ் டு செட். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஏசி வந்து அங்கிட்டு இருக்கு. கிங்ஃபிஷ் தாலி. ஈவினிங் சன்செட்டை பார்க்குறதுக்காக அஞ்சுனா பீச் வந்தாச்சு. சூப்பராக இருக்கு. கஃபேயாக பார்த்து உட்காரணும். ஏதாவது கஃபேயாக பார்த்து உட்காந்து ஏதாவது ஜூஸ் குடிச்சு இது வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஹாய் கைஸ். ஸோ அஞ்சுனா பீச்சில் போயிட்டு சன்செட் பார்த்தேன். பட் பர்பிள் மார்டினி கடைக்குள்ள போகலான்னு பார்த்தா 3000 ரூபா கவர் சார்ஜ் கேட்குறாங்க. அப்படியே வந்துட்டேன். கலாங்குட்டை பீச் வந்திருக்கேன். எல்ரோ. ஸோ இங்கே வந்துட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி பாகா போகலான்னு நினச்சேன். பட் இந்த இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு. 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேயே சாப்பிட்டு பார்த்தோம். இன்னும் எல்லாமே காஸ்ட்லி. இந்த ஊரில் எதுவுமே சீப்பு கிடையாது. இந்த ஊரில் லோக்கல் மக்கள் எங்கே சாப்பிடுவாங்கன்னு அதை கண்டுபிடிக்கணும் போல. சாப்பாடு வந்தது அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு மொஜிட்டோ ஒன்று அண்ட் ஒரு செட் சீஸ் ஷார்ட்ஸ் இது வாங்கியிருந்தேன். அது சீஸ் ஷார்ட்ஸ் ஒன்றும் வரல. இது மட்டும் தான் வந்துருக்கு. பாப்பா எப்படி இருக்குன்னு இது வந்துடுச்சு. ஸோ மொஜிட்டோ எப்படி இருக்குன்னா அது சூப்பராக இருக்குது. அண்ட் இது ஒன்றும் ட்ரை பண்ணல. இது சாப்பிட பார்த்துட்டு அது சொல்கிறேன். ஆரஞ்சு கெஃபரைன் அண்ட் சீஸ் நாட்ஸ் இது 2 சாப்பிட்டேன். டோட்டல் பில் பார்த்தோன்னா 910. பட் ஜொமேட்டோ டிஸ்ட்ரிக்ட் ஆப் வழியாக நான் பே பண்ணதுனால 670 இருந்துச்சு. அதுலேயும் கிரெட் வழியாக பே பண்ணதில் அதில் ஒரு 10 ரூபா கேஷ்பேக். ஸோ 664 ரூபாய்க்கு இந்த 2 ஐட்டம் சாப்பிட்ருக்கு. காஸ்ட்லி தான், வேறு என்ன பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போகிறது? மணி ஒரு 9:30 மணி ஆயிருக்கும். என்ன பண்ணலாம்? நேற்று மாதிரி ஏதாச்சும் கூரியம் பீச்சில் போய் பார்க்கலாம். எல்ஸ் ஹாஸ்டலில் போய் தூங்கிடலாம். ஏன்னா நாளைக்கு ஆக்சுவலி அங்கேருந்து பாகா பீச் மறுபடியும் போயிருந்தேன். அது ஃபேமஸான பிட்டோஸ் இருந்தேன். பட் இப்போ வீடியோலாம் எடுக்க முடியல. செம்ம கூட்டம். ஏதோ எங்கள் ஊர் வீரபாணி திருவிழாவோட மோசமாக இருந்துச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுறது? மேபி இன்னைக்கு நைட் முடிச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ 12:30 போல் மறுபடியும் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ க்ரௌடட், அவ்வளோ இதாக இருந்துச்சு. பட் என்னது நம்ம இந்தியன் லோக்கல் க்ரௌட் தான். பட் எதுவும் அந்த ஃபேமஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் கூட்டம் வந்துச்சு, செம்ம கூட்டம். கலாங்குட்டை பீச்சுக்கான மெயின் ரோடு வழியாக இப்போ தான் வரேன். ஸோ இது தெரியாமல் ரெண்டும் சுற்றி போயிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமாக. இதுக்கப்புறம் கேட்டு இப்போ தான் மெயின் ரோடில் வந்தேன். சூப்பராக இருக்குது. இங்கேயும் கடைகள் அவ்வளோ நிறையா இருக்குது. மணி இப்போ 9:50 10 மணி ஆயிடுச்சு. ஸோ கலாங்குட்டை பீச்சில் தான் இருக்கேன். கலாங்குட்டை பீச் தான் இது. காலை மட்டும் கழுவியாச்சு. ஆமாம், இது ரைட் சைடில் தான் இருக்குது. பட் எதுவுமே தெரியல. என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? சூப்பராக இருக்கு. This is the beach. இது கலர்ஃபுல்லாக இருக்கு. இது தெரியாமல் நான் வேற ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருந்திருக்கேன். வாவ், போயிட்டு எனக்குள்ள ஒரு டீயை குடிச்சிட்டு இல்லாட்டி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம். மணி ஆல்ரெடி 10. இப்போலாம் 11. வீட்டுக்கு ஒரு போர்டு வாங்கிட்டேன். அண்ட் இட்ஸ் 11:40. இன்னும் கலாங்குட்டை பீச்சில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதே பாகா போனால் இவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜூஸ் ஒன்று ஆர்டர் போட்டுச்சு. ஜூஸை குடிச்சிட்டு ஹாஸ்டல் போயிட்டு வச்சுட்டு அகெயின் பாகா பீச் ஆர் சம்வேர் எல்ஸ் போவேன். ஹாய், குட் மார்னிங். ஸோ திஸ் இஸ் May 2. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பஞ்சிம் பனாஜி அங்கிட்டு சுற்ற போகிறோம். அது ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான். அண்ட்
இப்போ போயிட்டு ஒரு ஃபெரி இருக்குது, மேண்டோரியம் ரிவரில் வந்துட்டு ஃபெரி இருக்குது, ஃப்ரீ ஃபெரி தான். ஸோ பீப்புள் நடக்கலாம், ஐ மீன் நடந்து போகிறவங்க அண்ட் பைக் எடுத்துகிட்டு போகிறவங்க ஃப்ரீயாக வந்து போய்க்கலாம். பட் கார் வச்சுருந்தா பே பண்ணோம். அந்த ஃபெரிக்கு தான் போகிறோம். ஸோ இதான் அது, இதில் தான் ஏற போகிறோம். வண்டி ஏற்றிட்டு ஓகே. ஸோ ஃபெரிலேருந்து இறங்கியாச்சு. மிராபர் பீச் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து தான் ஏதோ டால்ஃபின் ஸ்பாட்டிங் பக்கத்தில் அந்த ஃபெரி இருக்கும். ஃபெரி கிடையாது, ஒரு சின்ன ரைடு போட்டு இல்லாட்டி 150 ரூபாய்க்கு வருவாங்க போல். ஸோ அதுதான் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த போட்டு ஏறணும். 150 ருபீஸ் இருந்தால் ஏறணும். இதுதான் அந்த டால்ஃபின் பார்க்க போகிறது. ஆனால் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. அடுத்ததுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் தெரியலையே. டால்ஃபின் ஸ்பாட்டிங் தான் போகிறோம். எவ்வளோ போவான், எவ்வளோ நேரம் போவான்னு தெரியல. பைக் வேறு வெளியே பார்க்கிங் பண்ணியிருக்கேன். பட் அது சேஃபாக தெரியல, அதான் யோசிக்க வேண்டியது. அப்படியே ஒரு காமிச்சிட்டு அப்படி போயிடுச்சு. வேறதான் அந்த அளவுக்கு பண்ணல. அதே மேலே ஏறி ஏறி போகிறது செம்மையா இருக்கு. வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, பட் அதனாலே அப்படி இறங்கி அப்படி बाहर बंदेंगे अपना कांच का बंदेंगे लिमिट बेटा है वो पूरे है उससे संग ओके पूरे बंदे में वो ज्यादा अच्छा कर रहे हैं और ये बंदे में विविधता और शक्ति इससे हम बन जाएंगे ब्रेक शूट में इसके गोवा में आते हैं घोड़ा पोर्ट नवा के साथ जो दिख रहा है ये पूरा सी है तरफ सागर ஆனால் போட்டில் இருந்து பார்க்குறோம், பஞ்சிம்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ டால்ஃபின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்ச் காலனி மாதிரி எல்லோ கலரில் இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல பாண்டிச்சேரியில், ஸோ அது மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ ஃபவுண்டேனியாஸ் ஆர்ட் பிரிட்ஜ், ஒரு ஆர்ட் பிரிட்ஜும் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு ஏரியாவும் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே அது ஒரு 2.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். பாய். இதுதான் ஆர்ட் பிரிட்ஜ். ஓகே, குட். இந்த பக்கம் அவ்வளோ பாண்டிச்சேரி மாதிரி பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு.
ஃப்ரெஞ்ச் பில்டிங்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போக போகிறது என்ன அப்படின்னா டிவார் ஐலாண்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த ஹாண்டட் ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம். வேறு என்ன எல்ஸ் லெட்ஸ் கோ தேர். இங்கே ஒரு 18 மினிட்ஸ் போட்டிருக்கு. ஃபெரி எடுத்தால் டிவார் ஐலாண்ட் போகிறதுக்கு ஃபெரி வந்து இதில் தான் ஏற போகிறோம். உள்ள போகணும். இந்த லீவர் எடுத்துலாம் லைட்டாக மேலே ஏற்றிடுவாங்க டோரை. அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். செம்மையாக இருக்கு. டிவார் ஐலாண்ட் வந்தாச்சு. இந்த ஐலாண்ட் எதுவுமே இல்லையே, ரோடு தான் இருக்கு. இல்லை இந்த சர்ச்சை போய் பார்க்கணும். எனக்கு அதுதான் ஆசை. 2 சர்ச் இருக்கு, ஆனால் எந்த சர்ச்சுன்னு தெரியல. இதுலேருந்து முக்கால்வாசி தூரம் அந்த எண்டுக்கு போனால் ஒரு சர்ச் இருக்கு. அதுலேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இன்னொரு சர்ச் செம்மையாக இருக்கு. ஸ்டீப்பாக இவ்வளோ தூரம் மேலே இங்கோ ஏறுது. சர்ச் வந்துட்டேன். பக்கத்தில் ஒரு காரு, அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் இருக்கேன். நைஸ், அமைதியாக இருக்குது. இதுதான் இந்த சர்ச். ஆனால் க்ளோஸ்டாக இருக்குது, உள்ளே போக முடியாது போல். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன போகலான்னு பார்ப்போம். இந்த சர்ச்சும் சூப்பராக இருக்குது. இந்த சர்ச்சும் பூட்டி இருக்குது, ஆளே இல்லை. இன்னைக்கு பூட்டி தான் இருக்குமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. சரி வரப்போகுது. அண்ட் நான் தெரியவேணான்னு தெரில அந்த போஸ்டர், ஏன்னா கேமராவை திருப்பி வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அகஸ்டைன் ஃபோர்ட் ஓல்டு கோவாவில் இருக்குது. ஸோ ஓல்டு கோவா இங்கேருந்து இன்னும் 6 மினிட்ஸ் தான் காட்டுது. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ஓல்டு கோவானா ஜஸ்ட் ரூயின்ஸ் மாதிரி இருக்கும் போல இந்த செயின்ட் அகஸ்டைன்ஸ் டவர். சரி வரப்போகுது. அண்ட் நான் தெரியவேணான்னு தெரில அந்த போஸ்டர், ஏன்னா கேமராவை திருப்பி வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அகஸ்டைன் ஃபோர்ட் ஓல்டு கோவாவில் இருக்குது. ஸோ ஓல்டு கோவா இங்கேருந்து இன்னும் 6 மினிட்ஸ் தான் காட்டுது. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ஓல்டு கோவானா ஜஸ்ட் ரூயின்ஸ் மாதிரி இருக்கும் போல இந்த செயின்ட் அகஸ்டைன்ஸ் டவர். இங்கே போய் போனோம். பார்த்தேன் கரெக்டாக இருந்தது. இந்த பக்கம் தெரியல, இந்த பக்கம் கிட்ட தான் வந்து அந்த இதுதான்
ஒரு ரீல்ஸ் மாதிரி இருக்கு. அங்கே தான் போக போகிறோம். இந்த சைடு தான் போனோம். போய் அடுத்த சைடு போகுது. 2 பேரையும் மாறி மாறி வந்து அகஸ்டைன்ஸ் டவர் தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். உள்ளே போக முடியுமான்னு தெரியல, போய் பார்ப்போம். அதே மாதிரி இந்த சர்ச்சும் ஏதோ வந்து ஆரிஜின் ஏதோ ஒரு சர்ச் இருந்துச்சு. என்ன சர்ச் இருந்துச்சு பேர் பார்த்து போச்சு. சரி நான் இதில் போட்டு விட்றேன். டீ ட்ரங்க் இது அந்த அதே ஏரியாவுக்கு வந்து சாப்பிட்ருக்கோம். சரி மாதிரி பில்டிங்ஸ் இருக்கிறதுனால திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டேன். பண்ணியிருந்தாரு வந்துட்டு டீ ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே. ஸோ உள்ள டிஎஸ்எம் இப்படி தான் இருக்கும். சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி வந்தேன். போகா டீ ட்ரை பண்ணலான்னு பார்த்தா 250 rupees. அதே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஸோ ஹாஸ்டல் வச்சு அகைன் குளிச்சு கிளம்பியாச்சு. ஸோ காலர் டிஷர்ட் ஜீன்ஸ் என்ன செமி ஃபார்மல் ஜீன்ஸ் அண்ட் ஷூஸ் போட்டிருக்கணும் கசினோ போகிறதுக்கு. ஸோ எடுத்தாடுறது ஃபுல்லாக வராது. சரி ஓகே கிளம்பியாச்சு. முடிவு லைட்டாக ஈரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வச்சுட்டு கிளம்புவோம். டில்டன் ராயல்ஸான கிளாசிக் வாங்கியாச்சு. 1000 rupees காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் எல்ஸ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபெரியில் போயிட்டு ஏறணும். நைட் அன்லிமிட்டட் திருப்பி இதே இடத்துக்கு வந்து விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வந்துக்கலாம். இதில் தான் போக போகிறோம். ஆமாம் எனக்கு ஒரு கடவுள் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா என்னன்னு பேசுறது. என்ன கடை இதுதான் நம்ம கப்பல். the coins. Royals food counter. மட்டும் தான் வீடியோ பண்ணணும். மற்ற வீடியோ பண்ணி சரி இந்த ஃபுட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. டைம் வந்து 5:57. நான் வாட்டு 3 மணிக்கே ஆர்வ கோலத்தில் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இது மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஜெயிச்சனான்னு கேட்டால் எதுவுமே ஜெயிக்கல. அது அவுட். மொத்தமாக 1000 ரூபாயும் அவுட்டு. சரி ஓகே 3000 ரூபாய்க்கு கொடுத்து சரி இந்த ஃபுட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. டைம் வந்து 5:57. நான் வாட்டு 3 மணிக்கே ஆர்வ கோலத்தில் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இது மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஜெயிச்சனான்னு கேட்டால் எதுவுமே ஜெயிக்கல. அது அவுட். மொத்தமாக 1000 ரூபாயும் அவுட்டு. சரி ஓகே 3000 ரூபாய்க்கு கொடுத்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த கவுண்டர் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அந்த கவுண்டர்ஸ்லாம் போட்டு 8:30 தான் ஓப்பன் ஆகும். ஹாய் ஒரு வெர்ஜின் பின்னக்கோல்டா வாங்கினேன். பீன்ஸ் பைனாப்பிள் அண்ட் கோகனட் மில்க் சேர்ந்த மாதிரி.
ஸோ இப்போதைக்கு ஃபுட் கவுண்டர் அந்த நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் அந்த கடையில் ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ட் இதை சாப்பிட்றேன். 8:30க்கு மேலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெரிய பிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் போனோம். ஐபிஎல் பார்ப்போமா இல்லை லைவ் மியூசிக் இருக்குது ஃபேவர் பாடுறேன். சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு பிளேட் சாப்பிட்டேன். செகண்ட் பிளேட் வேறு ஆகுது. இதுக்கு அடுத்து டெசர்ட் சாப்பிடுங்க. ஸோ இதான் டெசர்ட். 3 கேக்கு, ஒரு குலோப் ஜாமுன், 2 ஐஸ்கிரீம், ஒரு பட்டர்ஸ்காட்ச், ஒரு வெனிலா. மணி 9:30 கிளம்பியாச்சு. ரைஸ் மட்டும் வரப்போது இங்கேருந்து 6.9 கிலோமீட்டர்ஸ் டு ஹாஸ்டல். அங்கே போயிட்டு மறுபடியும் வேறு ஏதாவது பார்ப்போம். ஓகே, டில்டன் ராயல் போயிட்டு கரைக்கு வந்தாச்சு. நவ் டு ஹாஸ்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரில அங்கே போயிட்டு ஏதாவது மறுபடியும் ஏதாவது சுற்றி பார்ப்போம். மேபி டு பாகா ஆர் சம்வேர் எல்ஸ். ஹாஸ்டல் டைம் டு ஹாஸ்டலர் 6-bed dormitory candle in. ஸோ திஸ் இஸ் இட். இல்லை வெளிச்சமாக தான் இருக்குது. கீழே வந்து ரேக்ஸ் வந்துடும். 2 பில்லோ கொடுத்துட்றாங்க. இண்டிவிஜுவல் லைட்ஸ் அண்ட் போர்ட் ப்ளஸ் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்குது. தண்ணி பாட்டில் ஏதாவது வச்சுக்கலாம். வாட் எல்ஸ்? ஒரு காமன் இது ஏதாவது பெரிய பேக் இருந்ததுன்னா அதை தூக்கி இதில் போட்டுக்கலாம். வேல்யூபிள்ஸ் வந்து இந்த மாதிரி கீழே அடியில் இதில் போட்டுக்கலாம். பாத்ரூம் வந்துடுது. ஒர்க் பண்ணுறதுக்கு சேர் அண்ட் இது வந்துடுது. வாட் எல்ஸ்? பாகா பீச் போகலான்னு பார்த்தேன். பட் என்ன சொல்ல, ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. ஏய் நான் தானே இது. இட்ஸ் மீ. கண்ணாடி தெரியுது. ஓகே, ஸோ பாகா பீச் போகலான்னு பார்த்தேன். பட் ஐ எம் ஸோ டயர்ட். நாளைக்கு எய்தர் பட்டர்ஃப்ளை பீச் ஆர் ஸ்வீட் லேக் அண்ட் வாட் எல்ஸ் ஏதாவது நாளைக்கு பார்த்துக்குவோம். பாய். May 3 நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான பிளான் வந்துட்டு ஸ்வீட் லேக் வரலான்னு நினச்சேன். பட் வர வழியில் தான் இந்த அரம்போல் பீச்சில் இருந்துச்சு. பட் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஏன்னா வேளாங்கண்ணிலாம் போட்டிருக்கு. வேளாங்கண்ணி போட்டிலே வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு ட்ரூத் லேக். ஆக்சுவலி அரம்போல் பீச்சில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து 800 மீட்டர்ஸில் தான் அந்த லேக் இருக்குது. அந்த லேக்கை கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் மாதிரி இந்த கிளிஃப்லாம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பிடிச்சிருக்கு. வந்தேன் கீழே கூட நடக்கக்கூடாது போல். ஸோ தண்ணியாக வழி போட்டு வெளியே வந்து ட்ரோன் ஷாட் வேறு இருக்குங்க. இனிமேல் தான் வந்து ஸ்வீட் லேக் போகிற வழி. ஸோ இதுதான் இந்த வழி. வெளியே கடையாக இருக்குது, எல்லோ இருக்குது. ஓகே, ட்ரோன் விட்டுறதுக்கு செம்ம ஏரியாவாக இருக்குது. பட் எங்கே ஏதாவது ஒரு நல்ல கல்லாக பார்த்து ஏதாவது விடணும். செம்மையாக இருக்குது. ஆனால் அதில் ஸ்வீட் லேக் எங்கே கொண்டு போய் கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. இது வரைக்கும் மேப் காட்டுச்சு, இதுக்கு அடுத்து தெரில. ஸ்வீட் வாட்டர் லேக். அரம்போல் பீச்சில் கிளம்பிட்டேன். குளிக்க முடியல. ஸோ கூட்டமாக இருந்துச்சு. பேசாமல் நான் வந்துடுவோன்னு சொல்லி வந்துட்டேன்.
ஹாஸ்டல் போயிட்டு குளிச்சு கிளம்பிட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தேன். மணி 2:30 ஆஃபீஸ் வேலை வேற இருக்கு. நான் ஏன்னா ஒரு 6 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் வேலை போயிட்டு மதியம் போகலான்னு பார்த்து சாப்பிட்றது தான் எங்கே போகலான்னு தெரியல. அப்படின்னு ரேண்டமாக வரேன். ஏதோ வெயிட் சாமி ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு நேராக வெளியே ஆஃபீஸ் வேலை பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிவர் வாக் ஃபெரியில் போயிடலான்னு பார்த்து 9:45 அங்கேருந்து ரிட்டர்ன் ஃபெரி இருக்கு. பஞ்சின்னு போயிட்டு இருக்கோம். ரிவர் வாக் வந்தாச்சு. இங்கே நல்லா எல்லாமே தெரியுது. என்னது என்னன்னு தெரியல. பெண்ணக்ஸ் ஒன்றும் தெரியல. வாட்ஸ் திஸ்? நேற்று போன கப்பல் இந்த இருக்கு. இங்கே பார்த்தோம்னா பிக் டேடி கசினோ. அங்கே வந்து பஞ்சு மீன் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கேதான் அங்கேருந்து 500 meters தான். நிறைய கடை பூட்டிடுச்சு. இங்க நடந்து அப்படியே மீன் மார்க்கெட் வந்துட்டேன். இதுவும் அப்படியே அங்கிருந்து அப்படியே ஆப்போசிட் அப்படியே பக்கத்துல தான் இருந்துச்சு. மீன் மார்க்கெட் வழியா அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கிட்டு பார்த்தா இல்லை மார்க்கெட். மாதிரி இன்னும் ஒரு 4-5 இது இருக்கு. மார்க்கெட் கவர் பண்ணலான்னு வந்தப்போ தான் வந்து பார்த்தோன்னா 2 பில்டிங் இருக்குது. 2 பில்டிங்கும் மேலே வந்துட்டு ட்ரெஸ்ஸு கடை, துணி கடை எல்லாமே இருக்குது. ஸோ 2 ஃப்ளோராக இருக்குது அண்ட் 2 பில்டிங்காக இருக்குது. எல்லாமே உள்ளே போய் பார்ப்போம். இந்த பில்டிங்கில் இருந்து சொல்லுமா நூறுவா செப்பல். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோமா இங்கிட்டு போவோமா? சூப்பராக இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, மேலே போய் பார்ப்போம். நிறைய இடத்துல வைவா கோவா விவா கோவா அப்படின்னு போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் வந்துடல. இங்கேருந்து செம வியூ இருக்கு.
மார்க்கெட் ஆஃப் பஞ்சிங். நல்லா இருக்கே. ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு நல்லா. உள்ளே பார்த்தோன்னா டெய்லர் கடை, ஃபோனு கடை, பேக் கடை, இந்த இருக்கிட்ட டெய்லர் கடை அனைத்தும் இருக்கு. ஷூ, சாக்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், வாட் எல்ஸ் அண்ட் வாட் நாட் எல்லாமே இருக்குது. பால்கனி வந்தாச்சு. இந்த இடத்துல தான் கடைகள் எதுவுமே இங்கிட்ட கடைகள் இருக்கா? ஒரே ஒரு கடை அந்த கடைசியில் இருக்கு. இதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் வாட் எல்ஸ் ஓரளவு க்ளீனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பக்கம் பின்னாடிலாம் போனோம்னா வழக்கம் போல் வடக்கன்ஸ் தான் துப்பி வச்சுருக்காங்க. நோஸ் ஸ்பிட்டிங் இன் பேர்டு வேறு இருக்கானா. வாட் எல்ஸ் நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்? பெரிய பிடிச்சி கிளம்பிட்டு போனோம். பட் ஏதாவது ஜூஸ் சாப்பிட்றது அப்படின்னா ஏதாவது இந்த ஏரியாவில் இருக்கான்னு பார்க்கணும். கிட்டீஸ் மார்க்கெட்டை சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் வாட் எல்ஸ் ஓரளவு க்ளீனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பக்கம் பின்னாடிலாம் போனோம்னா வழக்கம் போல் வடக்கன்ஸ் தான் துப்பி வச்சுருக்காங்க. நோஸ் ஸ்பிட்டிங் இன் பேர்டு வேறு இருக்கானா. வாட் எல்ஸ் நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்? பெரிய பிடிச்சி கிளம்பிட்டு போனோம். பட் ஏதாவது ஜூஸ் சாப்பிட்றது அப்படின்னா ஏதாவது இந்த ஏரியாவில் இருக்கான்னு பார்க்கணும். கிட்டீஸ் எக்ஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு காஃபி கடைக்கு வந்தேன். காஃபி கடை ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வந்து 59 rupees தான். ரெஃபரல் இருந்தால் போட்டு விட்றேன், எனக்கு அடுத்து வந்தால் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பான்ஸில் காஃபி அண்ட் வெயிட்டிங் தான் வெயிட்டிங். சில பேர் வெயிட் பண்ணுறாங்க, பார்ப்போம். ஸோ ஃபெரியிலேருந்து இறங்கி இந்த பக்கம் வர வழியில் இந்த இடத்த ஸ்பாட்டை பார்த்தேன். அமைதியாக ஒரு சிலர் உட்காந்துருக்காங்க, ஜாலியாக இருக்குது. இல்லை நீங்களும் அப்படியே உட்காந்துக்கலாம். இல்லை அலைகள் அடிக்குது. நைஸ். நாங்கள் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு அந்த பேண்ட்டில் வாங்கணும் சில்கி கோகோனட் லாட்டே, அதை வந்து குடிக்கணும். ஓகே பாய். பேண்ட்ஸில் கோகோனட் சில்கி வாங்கினேன். டால் ட்ரிங்க்கு. ஸோ டால் ட்ரிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வந்து 59. யாராவது கோ வரீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் சில்கி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரெஃபரல் கோட் இருக்குது, வேணா யூஸ். ஓகே ஸோ டின்னருக்கு ஒரு ஷவர்மா எங்கே இருக்குது? ஷவர்மா அதையே ஒரு மதியானம் ஜூஸ் குடிச்ச கடை தான், அந்த கடையிலேயே வாங்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் அந்த 59 rupees டால் காஃபி கிடையாது, இது வந்து கோகோனட் சில்கி அண்ட் ஷவர்மாக்கு இது இருக்கா? கணேஷா இல்லை, இது கொடுத்துருக்கான், அவ்வளோதான் இருக்குது. ஓகே நான் போய் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான், இன்னும் சாப்பிட. बोलो काय यार? हाँ वो क्या ना ஷொரோக்கோ ஐலண்ட் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு 2 ஃபேமஸான சர்ச் இருக்குது. பேக் வாட்டர்ஸ், பேக் த்ரூ பேக் ஃபாரஸ்ட் இருக்குது. பட் பேக் வாட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சர்ச் சுரோவோ ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆர் லேடி ஆஃப் கிரேஸ் சர்ச். இதுதான் இந்த சர்ச். இன்னொரு சர்ச் இருக்குது, அது இன்னும் பழமையான சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து அங்கே போவோம். சுரோவோ ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆர் லேடி ஆஃப் கிரேஸ் சர்ச். இதுதான் இந்த சர்ச். இன்னொரு சர்ச் இருக்குது, அது இன்னும் பழமையான சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து அங்கே போவோம். இந்த ஐலாண்டும் ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். ஒரு வண்டி நிற்கிது, வேற சுத்தமாக எங்கேயுமே ஆள் இல்லை. தெரியல, அவ்வளோதே ஆட்கள் தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியல. சரி ஓகே, நல்லா இருக்கு. அது வெளியில் வரும்போது பயங்கரமாக சுட்டுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுற்றி மரமாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு. மேபி இதெல்லாம் மான்சூன் டைமில் வந்து சீனிக்காக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போனோம் இது அந்த மீம்ஸில் வர மாதிரி இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதான்ற மாதிரி இருக்கு. சர்ச் இங்கே நான் தான் நினைக்கிறேன். கோவால டெலிட் பண்ணிட்டீங்களா? நான் மட்டும் தான் வந்துட்டு. டுடே சண்டே, இதுதான் இந்த சர்ச். அண்ட் ட்ரோன் வியூ மட்டும் எடுத்துக்கலாமா, ஏன்னா இது போட்டி இருக்குது. ப்ளஸ் பாலான சர்ச் தான் இருக்குது. ஏன்னா உள்ளே நிறையா பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே தான் செடியெலாம் முளைச்சிருக்கு. திஸ் இஸ் அ கெட்டப் ஃபார் த வெயில். நல்லா இருக்கு. ஓகே, ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன். பாய். ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் சலீம் பேர்ட் சேங்சுரி அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. அது ஓப்பனாக இருந்தால் போகலாம். ஆனால் வெயில் இப்போவே கொடுத்துது. போயிட்டு ஆனால் ஆஃபீஸ் வேலையும் இருக்குது. சண்டே இன்றைக்கி ஒரு 6 hours வரைக்கும் ஆஃபீஸ் வேலை இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேர்ட் சேங்சுரி போய் பார்ப்போம், ஓப்பனாக இருக்கான்னு பார்ப்போம். தெரியல. ஓகே, ஸோ இப்போ டோனா பாலா பீச் அப்படின்னு ஒரு பீச்சுக்கு வந்துருக்கு. இது டர்க்கிஷ் ஸ்டைலில் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நோ ஐடியா, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே ஓகே, திஸ் இஸ் த பீச். பீச்சு நாங்கள் பீச்சுக்குள்ள பார்க்கலாம் போல. திஸ் இஸ் டோனா பாலா. சூப்பராக இருக்கு. யாச்சு இருக்கு. நைஸ். ஆனால் இந்த டோனா பாலாக்கு 50 ரூபா கேட்குறாங்க. எந்த விஷயம் நீ பண்டி நிப்பாட்டினாவது 50 ரூபா கேட்பாங்க. இங்கே சும்மா நடந்து உள்ள வந்து பார்க்குறது 50 ரூபாயா? காற்று ஓரம் அடிக்குது. மேபி சன்செட்டுக்கு தான் இந்த சூப்பராக இருக்கும். பட் இன்னும் டைம் இருக்கு. 7 மணிக்கு தான் சொன்னாங்க, இங்கே 6:50 தான் இதாகும் சன்செட். இந்த ஏரியாவே டோனா பாலாவில் இந்த பாறையை வந்துட்டு இந்த பாறைக்கு மேலே அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. What we should look for here in 2025. karena ingin ada என்ன பிளான். கார்னிவல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பட் கார்னிவல் எவ்வளோ தூரம் அப்படின்றத பார்க்கணும். இப்படி பேசாமல்
மால்டி கோவா அது போர்வேல இருக்கு. பேசாம மாலுக்கு போயிட்டு வந்துருவோமா? கடைசி நாள் மாலு இல்லாட்டி மார்க்கெட் தான் போறது. அதனால போயிருவோமா அப்படி? இந்த போட்டெல்லாம் ஆக்சுவலி எதுக்கு வச்சிருக்காங்க மஞ்சள் கலர்ல? இன்னும் எழுதி இருக்கு. அந்த டால்ஃபின் ஸ்பாட் வெளியே பார்த்தாச்சு. ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கடைகள் இல்லாமல் கூட்டி மட்டும்தான் இருக்கு. டோனோ ஆக்சுவலி டோனாபாலாலேருந்து வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் செமெட்ரின்னு இருந்துச்சு. அண்ட் என்னது ராஜ்பவன் ஏதோ ஒன்று சம்திங் இருந்துச்சு. பவன் பிரிட்டின். சரி நமக்கு தான் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இப்போ மேலே ஏறிச்சு. ஸோ மேலே எது கிளிஃப் வியூ மாதிரி எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிட்ட வந்து பார்த்தேன். ப்ளஸ் நம்ம வியூவாக இருக்குது. ரோடு மேலே ஏறி வர்றது என்ன இருக்கு ஹிந்தியில்? யாராவது ஹிந்தி வாசிட்டு இல்லை வாசிச்சுங்க. கோவாவின் மால்வாகிய மால்டி கோவாவுக்கு வந்தாச்சு. நல்லா ஹைவேல கட்டி வச்சிருக்காங்க 4 வேல. இதுக்கு தான் தெரியல. Hey, we are entering the mall. Hey, this is மால்டி கோவா. அதே தான் எல்லா மாலும் இருக்க மாதிரி இதுவும் ஒரு மால். இப்போ எல்லா இடமும் இருக்குது. மேக்ஸு, அமீபா, மெக்டானல்ட்ஸு, டாக்கோ பெல்லு எல்லாம் அதே தான். ஸோ இந்த மாலில் எல்லாமே மோசமாக தான் இருக்குது. இது மெக்டானல்ட்ஸே போய் சாப்பிட்ருக்கலாம் போல். 4 பீஸ் 120 ஒரு பீஸ் 40 ரூபா கணக்கில் வரும். சரி இது போக பைனாப்பிள் ஜூஸ் வாங்கினா அது 150 தான். அதுவும் தான் வரல வெயிட்டிங். திஸ் இஸ் பைனாப்பிள் ஜூஸ். இதை குடிச்சு பேசாமல் 25 ருபீஸ்க்கு அது சாஃப்டி இருக்கும்ல மெக்டானல்ட்ஸ் அது சாப்பிட்லான்னு இருக்கேன். சாஃப்ட் சர்வ் அட் இட்ஸ் பெஸ்ட். மெக்டானல்ட்ஸில் இருக்கிறதே இதுதான் சீப்பான ஐட்டம். மால்லேயே நல்லா இருக்க ஐட்டம். மால் ஓகே. ஸோ ஹாஸ்டல் போகிறோம். ஹாஸ்டல் போயிட்டு ஐ திங்க் அவ்வளோதான். நாளைக்கு ஈவினிங் திருப்பி ட்ரெயின் ஏறுறதா தான் கடைசியாக இருக்கும். வேறு ஏதாவது வெளியே போனால் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நைட் மேபி பாகா போகலாம். அண்ட் நாளைக்கு மார்னிங் கேண்டோலிம் பீச் போகலாம். குளிக்க சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி நினைக்கிறேன் இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை எல்லோ அண்ட் செம்மையாக தெரியுது. எப்படி இருக்குன்னு கோவாவோட ஃபினிஷிங் ட்ரிப்பா இன்னைக்கு May 5 போய் ஆஃபீஸ் வேலை தான் இருக்குது. ஸோ அதனால் மார்னிங் செக்யூரியம் பீச் வந்துட்டேன். செக்யூரியம் பீச்சோட லோவர் அகூடா போட்டு அதுக்கப்புறம் என்னோட வாக்கிங் அவ்வளோதான். ஹோட்டல்ஸ் மேபி ஈவினிங் டைம் இருந்தால் பாக்மோலா பீச் அது வந்து வாஸ்கோட காமா கிட்ட இருக்குது. அங்கே போகலாம். எல்சி இல்லாட்டி ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு 10:55க்கு ட்ரெயின் ஏற வேண்டியதான். That's it. ஸோ இதுதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். சமோசா அண்ட் ஒரு டீ. பட் கீமா பாவை தான் எதிர்பார்த்து வந்தேன். பட் கீமா பாவை இல்லைன்ட்டாங்க. சரி அடுத்து கிடைச்சா வாங்கணும் இன்னைக்கு. வண்டி விட வந்தாச்சு. இதுதான் வண்டி. இந்த வண்டியை விட்டாச்சு. 5 days தான் 7 days தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ட்ரெயின் வந்துட்டு 10:55 11 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்குள்ளே எதுவும் ஏசி ரூம் வந்து ஆஃபீஸ் வேறு இருக்குது. அதையும் வேறு போய் பார்க்கணும். ஹோட்டல்ஸ் இங்கே வந்துட்டு கடை ஓனர் வந்துட்டு வெளியே போயிருக்காரு. ஸோ அட்வான்ஸ் 1000 இருக்குது. அது திருப்பி வாங்கிட்டு ஸ்டேஷன் வந்து 600 meters தான். 600 meters கூட இருக்காது. ஆமாம் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் ஹோட்டல்ஸ். ஸோ ட்ரிப்போட ஃபைனல் ஸ்ட்ரெச்சுக்கு வந்தாச்சு. எவ்வளோ தலான்னு எல்லாத்தையும் உர போட்டு எடுக்காங்க. 10:55 டைம் வந்துட்டு 9:55 தான் ஆகுது. ஸோ ஒன் hour என்ன பண்ணலாம்? ட்ரெயினுக்குள்ளே அலோட் கிடையாது இப்போதைக்கு. ஐயோ பண்ணிட்டாங்களா? பண்ணல. ஏன்னா இது எல்லாத்தையும் போட்டு அவங்க செட்டில் பண்ணி அந்த பிளேஸில் வச்சதுக்கப்புறம் தான் செட்டில் பண்ணுவாங்க. ஐ மீன் பில்லோஸ், பெட்ஷீட் அண்ட் அது என்னது கம்ஃபர்டரா அது என்னது பிளாக் ஆகிடுது போர்வை இது 3 வச்சதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. ஓகே ஸோ வாட்ஸ்அப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு உபாலி. உபாலி வந்துட்டு கடையில் 4 அந்த ரேஞ்சில் ஏதோ போகுது. பெங்களூர் வந்துட்டு 12. ஸோ
ஸோ 12:20 பெங்களூர் போகுது. பட் பஃபர் டைம் வச்சு தான் போகுது. ஸோ 11:30 போலவே வந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. 11:30 போனால் 12:30 ஸ்டாண்டப் ஹால் அதுக்குள்ளே போயிட்டு வரணும். சரி, அதுக்குள்ளே திருப்பி வீட்டுக்கு. இது வாஸ்கோ, குலம் அண்ட் வாஸ்கோ மட்டும் வர ட்ரெயின். இந்த பக்கம் தான் நம்ம ட்ரெயின் இருக்குது. ஸோ ஆக்சுவலி லோக்கோவெல்லாம் கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போய் லோக்கோ என்ன லோக்கோ யூஸ் பண்ணாங்க, மேக்ஸிமம் WAP 7 தான் இருக்கும். புஷ்புல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து அந்த ஊர் பேர் வந்து வச்சு பாலின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் புஷ்புல்லாக தான் இருக்கும். அப்படின்னா முன்னாடி ஒரு என்ஜின் பின்னாடி ஒரு என்ஜின் தள்ளிட்டே போகும், தள்ளிட்டு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தா ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏறி உட்காரலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா RAM 7 இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா WDP 4 இதுதான் இன்ஜின். ஸோ இதுதான் அது இன்னைக்கு ஃபுல் பண்ண போகுது. And இது எங்கே அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு சைடு அப்புறம் தான் கிடச்சிது. 24 சைடில் ஒரு போன தடவை வந்துட்டு வரும்போது கிடச்சிது. இன் ஹோட்டல்ஸ் பெட்ரோல் பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல் க்ளீனாக தான் இருக்குது. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்பர்லாம் ஆக்சுவலி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த டோரும் சரி மெக்கானிக்கல்னால் தனியாக வந்துட்டு வேறு எதுக்கு கூப்பிடாம இதுக்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கரெக்டாக 10:45 கிளம்பிடுச்சு. கடதான் பார்க்க நம்மளும் கிளம்பியாச்சு. ஓகே, குட் நைட். யஸ்வந்த்பூர் வந்தாச்சு. சரிதா, நெக்ஸ்ட்டு இப்போ வீட்டுக்கு தான் போனோம். உடம்பு சரியில்லை, மேபி கேப் போட்டுருவேன்னு நினைக்கிறேன்.